மலையாளத்துல சந்தீப், பிரதீப், வினீத், நரேன் நடிப்புல வெளியா இருக்கிற எக்கோ படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். காட்டுக்குன்னுங்கிற மலை மேல தனி வீட்டுல வசிச்சுட்டு இருக்காங்க மலாதி சேதாதிங்கிற வயதான பெண். அவரை பார்த்து கொள்ள பியூஸ்ங்கிற இளைஞர் அங்கேயே தங்கி இருக்காரு. மலை உச்சியில இருந்து கீழே இறங்கி வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதோட மலாதி மகன் அனுப்பும் பணத்தை வாங்கணும் அப்படிங்கறதா அவரோட வேலையா இருக்கு. இந்த சூழல்ல மோகன் போத்தான்கிற ஒருத்தர் ஒரு வேலை விஷயமா அந்த காட்டு பகுதிக்கு வந்து தனியா கூடார அமைச்சு தங்குறாரு. 3 மாசங்களுக்கு அப்புறம் அவர் கொல்லப்படுறாங்க. ஆனா உடல் கிடைக்கல. சில மாதங்கள் கழித்து நரேன் இத குறித்து விசாரிக்க அங்க வராரு. அவர் பியூஸ் உட்பட சிலர்கிட்ட விசாரணையும் நடத்துறாரு. ஆனா நரேன் அங்க வந்ததுக்கான நோக்கம் கொலைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, குறியாச்சன்கிற ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கதான். குறியாச்சன் அந்த பகுதியில மறைஞ்சு வாழ்வதாக பலரும் நம்புறாங்க. நிறைய பேர் அவளை தேடிட்டும் இருக்காங்க. மலாத்திய தனியா அங்க குடி வச்சதும் அவர்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மறைஞ்சு வாழும் நபருக்கும் மலாத்திக்கும் என்ன சம்பந்தம், ஏன் பலரும் அவரை தேடுறாங்க, மோகன் போத்தன் கொன்றது யாரு என பல கேள்விகளுக்கு விடையே படத்தோட மீதி கதை. கிஷ்கிந்தா காண்டம் படத்தை டைரக்ட் பண்ண திஞ்சித் ஐயதன் படத்தை உருவாக்கி இருக்காரு. அரிதான நாய்களை இனப்பெருக்கம் செய்ய வச்சு அவற்றை விற்கும் நபரா இருப்பவரை தான் இந்த குறியச்சன். அவரோட நண்பராக வரும் வினித் இருவரும் சேர்ந்து மலேசியாவுக்கு அரிதான ஒரு நாய் இனத்தை தேடிட்டு போறாங்க. அங்க நடக்கும் காட்சிகள் மிரட்டலா இருக்குங்க. ஆனா நாய்களை ஒவ்வொரு முறையும் க்ளோஸ் அப்ல காட்டும் விதத்தை பார்க்கும் போது நம்மளால பயப்படாம இருக்கவும் முடியலைங்க. அந்த அளவுக்கு நாய்களோட ஆக்ரோஷத்தை அழகா காட்சிப்படுத்தி இருக்காரு இயக்குனர். முதல் பாதியில சந்தீப்புக்கு பெருசா வேலை இல்ல. ஆனா 2ஆம் பாதியில அவர் கதையை தாங்கி சொல்லும் அளவுக்கு அவரோட கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. அமைதியான இளைஞர அறிமுகமாகி ஆக்ரோஷம் காட்டும் இடங்கள்ல சந்தீப் நடிப்புல மிரட்டி எடுத்திருக்காரு. வினித்துக்கு நல்ல நெகட்டிவ் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை விட ஒரு படி மேல போய் ஸ்கோர் செஞ்சிருக்காரு சௌரப். இந்த த்ரில்லர் கதையை ஸ்லோ ஃபார்ம்லயே நகர்வதனால நிறைய காட்சிகள் வசனங்களாலேயே கடந்து செல்லுது. ஆனா எல்லா வசனமே கண்டிப்பா கவனிச்சு பார்த்தே ஆகணும். பாதுகாப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் உள்ள ஒற்றுமை என சௌரப் கூறும் வசனம் கிளைமேக்ஸ்ல லிங்க் ஆறுது மிரட்டலா இருக்கு. என்ன நடக்குது, ஏன் நடக்குதுங்கிற கேள்வியை முதல் பாதிலேயே கொடுத்துட்டு 2ஆம் பாதியில முடிச்சுகளை அவிழ்க்கும் போது பிரமிப்பா இருக்கு. மலாதி கதாபாத்திரத்துல பியானா யதார்த்தமான நடிப்பை அருமையா கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல சந்தீப் சண்டையிடும் காட்சி பரபரப்பின் உச்சனே சொல்லலாம். இறுதி வரை சில சஸ்பென்ஸ்களை மெயின்டைன் செஞ்சதுல ஜெயிச்சிருக்காரு இயக்குனர் திஞ்சித். ஒளிப்பதிவு ஒவ்வொரு காட்சிலையும் அவ்வளவு அழகா இருக்கு. பின்னணி இசை பல இடங்கள்ல மிரட்டலா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த எக்கோ மிஸ்ட்ரி த்ரில்லர் ரசிகர்களுக்கு செம இருக்குங்க. கண்டிப்பா பார்த்து ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.